வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில் நேற்று வெளிவந்த செய்தி ஒன்றையும் நேற்று நான் அவதானித்த ஒரு செயலையும் அடிப்படையாக கொண்ட சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். அத்தோட செம்மணி மனித புதைகுழியிலே இருந்து மீட்கப்படுற எலும்புக்கூடுகள் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டவர்களுடையது என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்லாது செம்மணி மனித புதைகுழியிலே இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் தொடர்பாக நீதிமன்றம் ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கிறது. அதையும் உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். முதலாவது, இன்றைய நாளில் இந்த காணொளியில் நான் கட்டாயம் பகிர்ந்து கொள்ளணும் என்று யோசித்த ஒரு தகவல். நேற்றைய நாள் செய்திகள் பார்த்தவர்களுக்கு தெரியும். ஒரு செய்தி பகிர்ந்திருந்தேன். நேற்று பார்க்காதவர்களுக்கு அந்த செய்தியை நான் சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு கோபம் வரும். அந்த செய்தியை சொல்றதுக்கு முதல், நேற்று வெள்ளிக்கிழமை நான் செல்வச்சன்னதி முருகன் கோயிலுக்கு போயிருந்தேன். போய் கும்பிட்டு கோயிலினுடைய உள்வீதியால் சுற்றி வந்து கொண்டிருந்த போது கோயிலினுடைய பின்பகுதி, ஒவ்வொரு நாளும் அந்த கோயிலுக்கு போகிறவர்களுக்கு பின்பகுதியை பார்த்துருப்பீங்கள். அதில் ஒரு மரம் நிற்குது. அதுதான் அந்த கோயிலினுடைய தலைவிருட்சம். அந்த மரத்தை சுற்றி என்னென்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் தங்களுக்கு குழந்தை வரமில்லை என்று வேண்டுதல் செய்கிறார்கள். எத்தனையோ பேர் மண்டியிட்டு விளக்கு கொளுத்தி அந்த இடத்துல இருந்து வேண்டுதல் செய்கிறத பார்த்திருக்கிறோம். எத்தனையோ ஆண்கள் அந்த இடத்துல வந்து வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார்கள். 2 வருடங்களாக, 10 வருடங்களாக, 15 வருடங்களாக, அதையும் தாண்டி 20-25 வருடங்களாக கூட தங்களுக்கு குழந்தை வரமில்லை என்றதுக்காக அந்த குழந்தை வரத்தை கேட்டு கோயிலா போய்கொண்டிருக்கிறவர்கள் மிக அதிகமாகவே இருக்கிறார்கள். இடைக்கிட செல்வச்சன்னதி முருகன் கோயிலுக்கு அல்லது இந்த கோயிலுக்கு போனாலும் அந்த குழந்தை வரத்துக்காக மரங்களில் கட்டி இருக்கிற தொட்டில்களை பார்க்கும்போது அது எத்தனையோ குடும்பங்களினுடைய, எத்தனையோ தம்பதிகளினுடைய ஒரு பெரும் கனவு. அது ஒரு மிகப்பெரிய சோகமான ஒரு நிலையில தான் அதை பார்க்க முடியும். ஆனால் நேற்றைய நாளில் என்ன நடந்திருக்குதுண்டா, புத்தளத்தில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தொடர்ந்து பெட்டியினுடைய கழிவறையில இருந்து பல நாட்கள் பழையது என்று நம்பப்படுகிற ஒரு சிசுவினுடைய உடலம் மீட்கப்பட்டிருக்குது. அதுவும் கழிவறையை சுத்தம் செய்கிற பணியாளர் தான் அந்த உடலத்தை கண்டுபிடித்திருக்கிறார். அதுக்கு பிறகு தமிழகோட காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு போய் அது தொடர்பான பரிசோதனையை செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு, அதாவது அந்த உடலம் தொடர்பான பரிசோதனையை செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சிசுக்களை தூக்கி எறிஞ்சு போட்டு, கொலை செய்து, கிணத்துக்குள்ள போட்டுட்டு, தொட்டிக்குள்ள போட்டுட்டு, வயல்களுக்குள்ள போட்டுட்டு, இந்த மாதிரியான மனநிலையோடு இருக்கிறவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம், இவர்களை என்ன செய்யலாம் என்று நீங்க நினைக்கிறீர்கள் என்றது உங்களுடைய கருத்தாக பதிவு செய்யுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இப்படியானவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது நிச்சயமானது. இப்ப இவர்கள் வாழ்க்கையில் ஏன் பிறந்தோம் என்று யோசிக்கிற அளவுக்கு அவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும். அதுக்கு அடுத்த கட்டமாக என்னென்னா, இப்போ ஒரு குழந்தை வந்து ஏதோ ஒரு வகையில் அவர்கள் குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டார்கள் என்று வச்சுக்கொண்டா, அதை இந்த சமூகமும் ஏதோ ஒரு வகையில் விமர்சிக்க தொடங்கிவிடும் என்ற அச்சத்தோடே அவர்கள் தாங்கள் செய்த தவறை மறைக்கிறதுக்காக இப்படியான கொலைகளை செய்கிற அளவுக்கு கூட போறார்கள். வெளி மாவட்டங்களில் வாழ்றவர்கள் வீட்டை இது தெரியக்கூடாதுன்றதுக்காக கூட இப்படி செய்திருக்கலாம். எனவே இதை அடிப்படையாக கொண்டு இப்படியானவர்கள் வந்து அந்த தவறுகளை சொல்லி அந்த குழந்தைகளை எங்கேயோ ஒரு இடத்தை காப்பகத்தில் ஒப்படைக்கிறதுக்கான முயற்சி எடுக்கலாம். ஒட்டுமொத்தமாக இந்த நாடளாவிய ரீதியில் இப்படியான நிறைய கொலைகள், இந்த சிசுவை தூக்கி போட்டு அது ஒரு பெரிய படுகொலை என்று தான் என்னால் சொல்ல முடியும். அப்போ அப்படியானதை வந்து ஒரு கட்டமைப்போடு அவர்களுடைய தகவல்களை வெளியில் விடாத மாதிரி பாதுகாப்பாத காப்பகத்துக்கு கொண்டு போகிற மாதிரியான நிலைகள் வரணும்ன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. அடுத்தது என்னுடைய ஒரு கருத்து என்னென்னு சொன்னால், இது நான் சொல்கிறது சரியா பிள்ளையாண்டு தெரியல, நீங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. நிறைய பேர் குழந்தை வரம் கேட்டு சில வேளைகளில் 10 ஆண்டு 15 ஆண்டு சலித்து போயிருக்கும். அந்த நேரங்களில் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் தத்தெடுத்து குழந்தைகளை வளர்த்து அவர்கள் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறது நல்லமென்று நான் நினைக்கிறேன். சில பேர் செய்கிறது அதுதான். அவர்கள் அப்படி ஒரு எண்ணத்தில் இருந்தாலும் கூட இந்த சமூகம் அவர்களை ஏதோ ஒரு வகையில் விமர்சித்துக் கொள்றதுக்கான நிலையில் இருக்குது. எனவே ஒட்டுமொத்தமாக எல்லாம் மாறணும். அந்த சிசுவை தொடர்ந்துல கொண்டு போய் போட்டு அந்த மனநிலை உடையவர்களை வன்மையாக கண்டிக்கிற நேரத்தில் இந்த சமூகத்தில் இருக்கிற எங்களையும் நாங்கள் கண்டித்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றதை இந்த இடத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. அடுத்த செய்தி மிக முக்கியமானது. செம்மணி மனித புதைகுழியில் இருந்து மீட்கப்படுற மனித எலும்புக்கூடுகள் விடுதலை புலிகளால் கொல்ல
கொல்லப்பட்டவர்களினுடையது என்று மொட்டுக்கட்சியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர சொல்லியிருக்கிறார். இதோடு உட்பட்ட சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன கருத்துக்களை அப்படியே உங்களுக்காக தமிழ் வடிவத்தில் வாசிக்கிறேன். இராணுவத்தின் உயர் அதிகாரிகள் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்படும் போது அவர்களை சிறைச்சாலையில் ஏனைய கைதிகளுடன் ஒன்றாக அடைக்காமல் வீட்டுக்காவலில் வைக்க முடியும். ஆனால் கைது செய்யப்பட்ட கடற்படையின் முன்னாள் தளபதி ஏனைய கைதிகளுடன் ஒன்றாக சிறை கூண்டில் அடைக்கப்பட்டுள்ளார். கடத்தி காணாமலாக்கப்பட்ட விவகாரத்தில் தான் கடற்படையின் முன்னாள் தளபதி சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கூட்டத்தொடர் எதிர்வரும் மாதம் இடம்பெறவுள்ள நிலையில் இலங்கைக்கு அழுத்தம் பிரயோகிக்கும் நாடுகளை திருப்திப்படுத்துவதற்காகவா முப்படைகளின் முன்னாள் அதிகாரிகள் கைது செய்யப்படுகிறார்கள் என்ற சந்தேகம் காணப்படுகிறது. விடுதலை புலிகள் அமைப்பினர் சித்திரவதை முகாம்களை நடத்தினர். விடுதலை புலிகள் அமைப்பில் இணைவதற்கு இணக்கம் தெரிவிக்காத தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அவ்வாறு கொல்லப்பட்டவர்களின் உடல்கள் செம்மணி பகுதியில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று அவர் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். இவர் சொன்ன கருத்தை நான் வாசிக்கும் போது உங்களை நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கலாம், என்ன இது ஒரு முட்டாள்தனமான கருத்தா இருக்குது, இங்கு செம்மணி மனித புதைகுழியில நடக்கிறது இவருக்கு தெரியலையாண்டு ஒரு எண்ணம் பெறலாம். ஏற்கனவே 2 பேர் இது மாதிரியான கருத்தை சொல்லியிருந்தார்கள். விமல் வீரவன்ச, அடுத்தது இன்னொரு தேரரும் சொல்லியிருந்தார். செம்மணி மனித புதைகுழியிலிருந்து மீட்கப்படுற மனித எலும்பு கூடுகள் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்ட இராணுவத்தினருடையது என்று. அந்த நேரம் அவர்களுக்கு தெரியாது போல இருக்குது. அந்த மனித புதைகுழியிலிருந்து 10 மாதத்துக்கும் குறைவான குழந்தைகளுடைய மனித எலும்புக்கூடுகள் கூட மீட்கப்பட்டிருக்குது. எனவே இராணுவத்தில் 10 மாதத்துக்கும் குறைவான குழந்தைகளை சேர்த்திருப்பார்களா? அதை விட பள்ளிக்கூட பை, புத்தக பை மாதிரியான ஒரு அமைப்பு மீட்கப்பட்டது, பால் போச்சி மீட்கப்பட்டிருந்தது. எனவே இதெல்லாம் இராணுவம் பயன்படுத்தினதா என்ற ஒரு எண்ணமும் கேள்வியும் எங்களுக்குள்ள வருது. அந்த 2 பேரை போல தான் இவரும் இப்போ இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். இது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுன்னு தெரியல. எனக்கு இருக்கிற கேள்வி என்னென்னா, ஒரு 10 மாத குழந்தைய கூட விடுதலை புலிகள் அமைப்பில் சேர சொல்லி கேட்குற அளவுக்கு அந்த 10 மாத குழந்தைக்கு அறிவு தெரிஞ்சிருக்குமா என்றது ஒரு பெரிய கேள்வி. எனவே ஒரு கருத்தை சொல்லும்போது அதில் இருக்கிற உண்மைத்தன்மையை அறியாமல் இந்த மாதிரியான கருத்தை சொல்லணும் என்ற எண்ணத்தோட, தமிழர்களுக்கு எப்போவுமே எதிரான கருத்துக்களை தெரிவிக்கணும் என்ற எண்ணத்தோட இப்படி சொல்கிறத என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை. உண்மையில் அங்கே என்ன நடந்திருக்குன்றதை நாங்களும் அறிந்து கொள்ள ஆவல் படுறோம். அதில் என்ன நடந்திருந்தாலும் அந்த குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். ஏனென்றால் பச்சிளம் குழந்தைகள் கூட அந்த செம்மணி புதைகுழியிலிருந்து மீட்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது யார் செய்தாலும், என்னுடைய அப்பா செய்தாலும் அது குற்றம்தான். எனவே அந்த குற்றத்தை கண்டறியறதுக்கு என்ன செய்யணும்? சரியான ஒரு விசாரணை நடத்தணும், சரியான பகுப்பாய்வுகள் நடத்தணும். அதுக்கு சர்வதேசத்தினுடைய ஆதரவை இவர்களும் கோரி நிற்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஏன் அவர்களால் அந்த சர்வதேசத்தினுடைய ஆதரவை கோரி நிற்க முடியல? நாளுக்கு நாள் ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்களை சொல்கிறார்கள். தமிழர்கள் என்றால் அவர்களுக்கு எதிரான கருத்தை தான் சொல்லணும். இப்போ சில இடங்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஊரில் எல்லாம் யார் என்ன கருத்து சொன்னாலும் சொல்கிற கருத்தை கேட்க மாட்டார்கள். அவர்களை பற்றி ஒரு எண்ணத்தோடு அவர் என்ன நல்லது சொன்னாலும் எதிர்க்கிற மாதிரி தான் போவார்கள். அந்த மாதிரி என்ன தமிழர்கள் செய்தாலும் அதற்கு எதிராகத்தான் கருத்து சொல்லணும் என்ற அடிப்படையில் செயற்படக்கூடியவர் தான் இந்த சரத் வீரசேகர என்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யலாம்? ஒட்டுமொத்தமாக இதுக்குள்ள தமிழர்கள் மேற்பார்வையாளர்களாக இருக்கட்டும், சிங்களவர்கள் மேற்பார்வையாளர்களாக இருக்கட்டும், சர்வதேசம் இந்த மனித புதைகுழி தொடர்பான விசாரணையை முன்னெடுக்கட்டும். இந்த நாட்டில் நடந்த எல்லாத்துக்குமே சர்வதேசம் அந்த விசாரணையை முன்னெடுக்கட்டும் என்று துணிவார்களா? துணிய மாட்டார்கள். ஏனென்றால் அதுக்குள்ள மனித புதைகுழியாக அடையாளம் காணப்பட்டு அதிலிருந்து மீட்கப்படுற மனித எலும்பு கூடுகள் எல்லாம் யாருடையது, எப்படி அதில் வந்திருக்கும் என்றது இவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அதனால தான் மழுப்பல் கதையோட கருத்துக்கள் சொல்கிறார்கள். ஆனால் உண்மை ஒரு நாள் வெளியில் வரும். அடுத்தது ஒரு முக்கியமான நடவடிக்கை தொடர்பானது. உண்மையிலே இது வரவேற்கப்பட வேண்டியது. ஏனென்றால் இந்த செம்மணி மனித புதைகுழியிலே இருந்து நிறைய சான்று பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. பொம்மை மீட்கப்பட்டிருக்கிறது, அதுபோல பால் போச்சி மீட்கப்பட்டிருக்கிறது, புத்தகப்பை போன்ற அமைப்பு மீட்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி இன்னும் நிறைய வளையல்,
அப்படி நிறைய பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பொருட்களை அடிப்படையாக கொண்டு மக்கள் அடையாளம் காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்னா நிறைய பேர் காணாமலாக்கப்பட்ட தங்களுடைய உறவுகளுக்காக இப்போவுமே வீதி வீதியாக போராட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், ஏக்கத்தோடு காத்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளோ அல்லது தங்களுடைய உறவினரோ காணாமல் போகிற நேரத்தில் எப்படி காணாமல் போனார்கள் என்ற தகவல் நினைவு என்றது இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த சான்று பொருட்களை வச்சு இவர்களால் அடையாளம் காண முடியுமா என்ற ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டியது தேவை. அது சாத்தியப்படுறதுக்கான ஒரு சூழலுக்கு வந்திருக்கிறது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மனித கொலை பிரிவின் நிலைய பொறுப்பாளர் நீதிமன்றத்திடம் இந்த செயலை சொல்லி இந்த விடயம் தொடர்பாக தெளிவுபடுத்தியதன் அடிப்படையில் நீதிமன்றம் கட்டளை வழங்கி இருக்கிறது. அந்த கட்டளையை உங்களுக்காக வாசிக்கிறேன். யாழ்ப்பாணம் A9 வீதிக்கு அருகில் செம்மணி பகுதியில் உள்ள அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் நீதிமன்ற கட்டளைக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் பொழுது மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளுடன் கண்டெடுக்கப்பட்ட உடைகள் மற்றும் பிற பொருட்கள் என்பவற்றை பொதுமக்களுக்கு காண்பித்து அதன் மூலம் விசாரணை நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு பெற்றுக்கொள்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மனித கொலை விசாரணை பிரிவின் நிலைய பொறுப்பதிகாரி நீதிமன்றத்திற்கு செய்த விண்ணப்பத்தின் பிரகாரம் நீதிமன்றமானது அதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது. அதற்கமைய செம்மணி பிரதேசத்தில் அமைந்துள்ள அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் 2025 8ஆம் மாதம் 5ஆம் திகதி 1:30 மணி முதல் 5 மணி வரை, அதாவது மதியம் 1:30 மணி முதல் மாலை 5 மணி வரை மேற்படி உடைகள் மற்றும் பிற பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன. அவற்றை பார்வையிட்டு அதிலுள்ள பொருட்களை அடையாளம் காணும் பட்சத்தில் நீதிமன்றத்திற்கு அல்லது குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்க இத்தால் பொதுமக்கள் வேண்டப்படுகின்றனர். மேற்படி கட்டளையானது குற்றவியல் நடைமுறை கோவை சட்டத்தின் பிரிவுகள் 7 மற்றும் 124 கீழ் நீதவான் என்ற ரீதியில் எனக்கு வழங்கப்பட்ட தன் துணிவின் பிரகாரம் மேற்கொள்ளப்படுகிறது என்று யாழ்ப்பாண நீதவான் அவர்களினுடைய கையெழுத்தோடு இந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே இந்த கட்டளை என்றது வரவேற்கப்பட வேண்டியது. எதிர்வருகின்ற 5ஆம் நாள் 8ஆம் மாதம் 2025 மக்கள் பார்வைக்காக வைக்கப்படுகிற நேரத்தில் சந்தேகம் இருக்கிறவர்கள் தயவு செய்து அங்கே போய் உங்களால் அடையாளம் காண முடியும் என்றால் அதை அடையாளம் கண்டு விசாரணைக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்க.